ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2ஏவுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஜிஎஸ்சில் ஏற்கனவே 2 வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது ஜிஎஸோட 3வது வீடியோ. ஓகேவா? இதற்கு முன்பு பாலிட்டியில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய தேசிய சின்னங்கள் மற்றும் முகவுரை அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். முகவுரையில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அது மட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்த்தோம் அந்த டாப்பிக்கில். ஓகேவா? நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு அதே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். ஸோ எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஏரியாவை கோர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அதில் ஐடியா கிடச்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் ஏதேனும் உங்களுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு பாலிட்டி சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னதிலிருந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம், ஸோ அந்த ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ எத்தனை நாடுகள்லேருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் எடுத்தோம் அப்படிங்கிறத, எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக் தான், அதே லெசன் தான். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா 10th ஸ்டாண்டர்டில். ஸோ அதே லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2ல் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு யார் உருவாக்குனாங்க அப்படின்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை. ஓகேவா? இந்த நிர்ணய சபை அப்படிங்கிறது கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழுவின் கீழே தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது எந்த ஆண்டு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கொஷினாக கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கேபினட் மிஷன் அப்படிங்கிறது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 1946 அப்படிங்கிறது. ஓகேவா? 1946. ஓகேவா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், பலூச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் என மொத்தமாக எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா 389 பேர் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது. இந்த நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1946. இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 389 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறதும் கேள்விகளாக நமக்கு கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்திருக்கும். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு மீட்டிங் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த சபையோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த சபையோட தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிரந்தர தலைவர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் தான் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்ததாக பாருங்கள், இந்த நிர்ணய சபையோட தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேருமே துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தலைவர் யார்? தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ துணைத் தலைவர்கள் HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேரும். ஓகேவா? HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேர் தான் துணைத் தலைவர்கள். ஸோ இது எத்தனை செஷனாக நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11. ஓகேவா? எத்தனை நாட்கள்? 166 நாட்கள், 11 அமர்வுகளாக 11 செஷனாக நடந்திருக்கும். ஸோ அதில் ஒரு கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு உருவாக்குனாங்க இல்லையா? ஸோ இதை தான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் சிலவற்றை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்டுக்கிறாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அவர் தான் சட்ட வரைவு குழுவோட தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின்
தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? ஸோ நம்ம நிறைய நாடுகளோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்திருப்போம். அது வந்து நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கு. அதில் வந்து நமக்கு ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, டேபிள் மாதிரி. அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவா? எந்த நாட்டிலேருந்து அடிப்படை உரிமை அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காலேருந்து எடுத்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது. ஓகேவா? பாராளுமன்ற முறை, வெஸ்ட் மினிஸ்டர் முறை, இங்கிலாந்து, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. ஸோ முகவுரை எத்தனை இப்போ வந்து இருக்கிற நம்ம பாகங்கள், அட்டவணைகளும் தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் உருவாகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தது. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங்கில். இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1949 நவம்பர் 26. ஸோ இதை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு டே, இந்திய அரசியலமைப்பு தினமாக நம்ம வந்து சொல்லுவோம். 1949 இந்த அரசியலமைப்பை உருவாக்குனாங்க இல்லையா? ஸோ இந்த அரசியலமைப்பை உருவாக்கி திருத்தங்கள் மேற்கொண்டு பொதுமக்கள் மற்றும் அப்புறம் யாராவது சொல்லியிருக்காங்க, பத்திரிகைகள், இவங்க எல்லார்ட்டையும் விவாதித்து அதுக்கப்புறமா இறுதியாக ஒரு முகவரை எத்தனை பாகங்கள்லாம் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை கொண்ட அந்த அரசியலமைப்பு உருவாக்கிட்டாங்க. ஸோ இதை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. ஸோ 1950 ஜனவரி 26 தான் நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை வந்து நம்ம வந்து ரிபப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். இதை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் டேவாக கொண்டாடுறோம். ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. பிரேம் பெஹாரி நரைன் ரைஜ்டா, ஓகேவா? பிரேம் பெஹாரி நரைன் ரைஜ்டா உங்களுக்கு தெரியுமால கேட்டிருக்காங்க, என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இதெல்லாம் வந்து ஒரு 15 to 17, 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நிறைய முறை வந்து கேள்விகளாக கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ரிப்பீட்டடான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா நிறைய அகாடமி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸாம்ஸ் எழுதும் போது இந்த கேள்விகள் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்ட முறை அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இரண்டாவது கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்போ வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1949 இல்லையா, 1949 நவம்பர் 26 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 2019 கேள்வியாக கேட்டிருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியோட தலைவராக இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டேல் அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஐந்தாவது கேள்வி பாருங்கள், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு முதல் சட்ட அமைச்சர்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 1950. ஓகேவா? இந்த கேள்வி பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். பி. ஓகேவா? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி. ஓகேவா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக தலைவர் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? சச்சிதானந்த சின்ஹா. இந்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இது வந்து 2022 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி ஷார்ட்டாக பார்த்துட்டு அது தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெசன் இருக்கும். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஒரு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. லெசன் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது தவிர இதில் வந்து வேறு கண்டென்ட் எதுவும் அவ்வளோவா கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து
அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம், அரசியலமைப்பு அந்த குழுவில் வந்து இடம்பெற்ற 8 பேர் வரைவு குழுவில் இருப்பாங்க, அது அவங்களுடைய பெயர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை, அது வந்து நம்ம 6th புக்கில் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதை மட்டும் எனக்கு இந்த இதோட கம்பைன் பண்ண பிடிஎஃபாக எனக்கு வந்து அதை இது பண்ண முடியல, அதனால் நான் அதை மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை வந்து ஒரு சின்ன 2 மினிட்ஸ் வீடியோவோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த கண்டென்ட்டை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜிஎஸோட பார்ட் 3 வீடியோ. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் 2A இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.